எல்லாமே பூரணமானதுதான். ஆமென். ஆனால் அதை சென்றடைய முடியாமல் அவர்கள் தான் இடறி போயிருக்கிறாங்க ஒழிய அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவர் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குல அவர் மாறவே இல்லை. எல்லா விஷயம் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எழுதி கொடுக்கிறார். அதை அவர்கள் மீறி கொடுத்து அது என்ன செய்து சாபமாக மாறுகிறது. அதனால இவங்களுக்கு கொடுத்தது ஏதோ ஒரு கொள்ள பொண்ணுங்களுக்கா இல்ல, அடிமைத்தனத்துல இருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கின்படி அவர் என்ன செய்றாரு, அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசத்தை வைக்கிறார். நீங்க ஆதாம் ஏவாளை கூட நீங்க படிக்கும் பொழுது பாருங்க, ஏதேனை கொடுத்தார், எல்லாவற்றையும் படைத்து சகல ஆசீர்வாதத்தை வைத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார். ஆமென். யாருக்குமே குறையாக வைக்கல. ஆபிரகாமே சொன்னார், நீ பாரு இந்த கால் வைக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு சொந்தமா தருவேன். இதெல்லாம் எதற்காக அவர் சொல்லுகிறார்னா, அவர் சொன்ன வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அவர் இதெல்லாம் இலவசமாய் கொடுக்கிறார். இது எல்லாமே இலவசமாய் கொடுக்கிறார். இதை விசுவாசிக்காதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியல. நமக்கும் என்ன தந்திருக்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னத்தை இலவசமா தந்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. பரலோகத்துல மட்டுமல்ல, இந்த பூமியிலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது, நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது. ஏன்னா பிதாவின் வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் உரிமை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரு? கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவின் மனிதர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்தவங்க நம்ம பார்ப்போம், யார் பெற்றுக்கொண்டா யார் பெற்றுக்கொள்ளல அப்படிங்கிற நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புது பிரமாணத்துல யார் பெற்றுக்கொள்ளுவா யார் பெற்றுக்கொள்ள மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹalleluya. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சு சொல்றாரு, இது எல்லாம் என்ன செய்றேன், நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றார். கானானை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இவர்கள் போனாங்க, இவர்கள் போய் என்ன செய்றாங்க, நீங்க அதே இதுல 9வது அதிகாரத்துல 5:4 படிங்க, 4:5 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் உன் இருதயத்திலே என் நியாயத்தின் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அந்த கானானை இவர்களுக்கு கொடுக்க போறாரு. எதனால கொடுக்க போறாரு? இவங்க பக்தி நிமித்தம் கொடுக்கல, இவங்க நீதி நிமித்தம் கொடுக்கல. ஆபிரகாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால அவர் நிமித்தம் இவர்களுக்கு என்ன செய்றாரு, கொடுக்கிறார். இதனால நீங்க ஏன் பக்தி ஏன் நீதி நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்கன்னு சொல்றார். ஏன் பக்தியில நான் வந்தேன், ஏன் நீதியில எனக்கு இதை தந்தார் என்று நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறார். நான் உங்க நிமித்தம் தரல, நான் ஆபிரகாம் நிமித்தம் கொடுக்க போறேன் அப்படிங்கிறார். ஹalleluya. அப்போ இதுல இப்போ நம்மளை பார்த்து எப்படி சொல்லுவார்? இப்ப நீங்க உங்க நீதியை பத்தி பேசும் பொழுது, என் ஜெபத்தினால ஆண்டவர் எனக்கு இதை தந்தார், என்னுடைய நீதி எனக்கு பரிசுத்தமா இருந்ததனால எனக்கு தந்தார்னு சொன்னா தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்வார்? உன் நிமித்தம் தரல, இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செய்தது நிமித்தம் உனக்கு என்ன செய்றேன், தருகிறேன் என்பார். அப்ப எது உண்மை? நம்ம பக்தி இல்ல, நமக்காக இயேசு செய்த பக்தி. ஹalleluya. நமக்காக இயேசு கீழ்ப்படிந்தது நிமித்தம் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்படுது. அதனால அப்படி நினைக்காதீங்க, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்களித்திருக்கிறபடி நான் என்ன செய்றேன், கொடுக்கிறேன் என்கிறார். அதனால அது அவங்களுக்கு என்ன செய்து கானானை கொடுக்க போகிறார். தேவன் சொல்லிட்டார். அதை எப்படி சுதந்திரிப்பாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி சுதந்திரிப்பாங்கன்னா, இப்போ நிறைய பக்தியில இருந்தாங்க, ஹalleluya, நிறைய பேர் பக்தியில இருந்தாங்க. இந்த பக்தியில இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் கானானுக்குள்ள போகல. யாருதான் போனா? ஆலேப்பும் யோசுவாவும் தான் போனாங்க. ஆலேப்பும் யோசுவாவும் தான் போனாங்க. மோசேயும் போகல. எதனால போகல இவங்கெல்லாம்? ஏனென்றால் தேவன் அவர்களை, நீங்க என்னாகும் புஸ்தகத்துக்கு வந்துருங்க, என்னாகும் புஸ்தகத்துல நம்ம 1 வசனத்தை பார்க்கலாம்.